முட்டு தொண்ணு வந்து முனிவரே நம்ம முட்டு தொண்ணு கறி சாப்பிட்டாரு யாரா டேய் அப்படியா மகா முனிவரே டேய் ஐயா மக்க முனிவரே டேய் ஐயா ஞானிகளே டேய் ஞானிகளே வரமாட்டீங்க எப்படி சொன்னாலும் கூடுங்க அஜிரே நீங்க வாயிலே வரமாட்டீங்க இது சரியே ஐயா சாமி அதுக்கு காட்டியாரா டேய் கடமாரியாரா பாந்து போல நல்லா வணங்க அப்பதான் அந்த கையில கொடுப்பார் ஏடா நல்ல வணங்கி ஒண்ணே பெரிய வணக்கத்தை சொல்கிறேன் இன்னைக்கு எப்படி நீங்க வந்தாலே ஆதி மங்களம் உண்டாகட்டும் போய் உங்க மாசி எனக்கு மங்களம் இருந்தாலும் எனக்கு அழுக்கு புடிச்சுக்கிற மகளுக்கு அதற்கு மங்களமே மேலே நினைக்கின்றேன் அப்படியா மாற்றி விட்டுறியா டேய் மங்களம் என்பது நல்ல காரியம் உனக்கு நடக்கட்டும் என்று ஆசீர்வாதம் நல்லா இந்த கையில குடுக்குற இந்த கையில குடியா மாமேரே ஆசீர்வாதம் என்று வருவது எக்கத்தால் வந்தானே அப்படினா எப்படி வந்தானே தேவையானது கிடைத்து விட்டதா சரி விடு அப்படியே இருக்கட்டும் காவலே ஐயா என்ன பார்க்கும் தருவாயிலே உன் கண்ணிற்கு எப்படி காத்திருக்கின்றேன் என் கண்ணிற்கு அப்படியே நெத்தியில பட்ட கையில கொட்ட கையில கட்ட எல்லாம் பார்த்தா எனக்கு சாமியார் மாதிரி இருக்குதுங்க என்னாரு சுவாமியார் மாதிரி இருக்குது ஓ துறவி சாமியார் மாதிரி முற்றும் திறந்த ஒரு மணி பொங்கமலை போட்டா காட்சியளிக்கிறதா ஆமாங்க தெரியுதுங்க தெரிகின்றனா ஆமா சந்தோஷம் ஆனா உண்மையிலேயே நான் முற்றும் திறந்த முனிவனும் கிடையாது சாமியாரும் கிடையாது துறவியும் கிடையாது இது பாதியிலே வந்த கோலம் இது பாதி என்றால் காரணம் ஆதியிலே நான் தெரியுமா மாறி வத்தியா டேய் பெருசா செருவுனுக்கா டேய் இல்ல பிரசவம் நம்ம இப்ப என்னது கூப்பிட்டா இங்க பிரசவம் ஆயிட்டு வர மாதிரி வந்துக்கிறீங்க டேய் பின்னாடிடா கூப்பிட்டா என்னடா பாதியில வந்தது இல்ல அப்புறம் இதுல வந்தது இல்ல நீங்கறாரு என்ன சொன்னாரு பாதியில வந்து எப்படி வந்து பாதியில தவள கொண்டு போறோம் என்ன மாதிரி கூப்பிட்டா டேய் பாதியில போய் விடா அட கொடுத்தராஜா டேய் டாடி எனக்கு சந்தேகம் பாதியில போய் எப்பறா வர அதேதான் பாதியில எப்படி வரும் டேய் பாதியில எப்படி வர நீ ஓர் அடாது பேசினால் படாது பட்டு பண்ணிருப்பாய் அவன் அம்மா இது ஜாதில வந்தோட பரவாயில்லை டேய் பாதியில எப்படி வந்ததா கேள்வி பிறக்கும்போது யாரும் சாமியார் கிடையாது தானே அது கிடையாதுங்க அப்ப இந்த சாமியார் என்பது பாதியில தானே சாமியாருக்கு வந்தா பிறக்கும்போது சாமியார் தான் அது எப்படி சாமியார் ஆக முடியும் சாமியாருக்கு முதல்ல எப்படி பிறக்க முடியும் எப்படிடா பிறக்கும் சாமியார் அவருக்கு எப்படி குழந்தை பிறக்கும் போலி சாமியார் இருக்குங்க அப்ப எப்படி அது போலி தான் அது சாமியார் கிடையாது அனைவருமே பாதியில் தான் சாமியார் ஆகிறார் நானும் பாதியில் தான் ஆனேன் பொம்னாடி பிரச்சனையா இருக்கு நினைக்கிறேன் ஓட்ல ஒரு வேலை ஓ மனைவி தொல்லையால இப்படி வந்துட்டு நான் அதான் நினைச்சுக்கிறேன் நிறைய பேர் போறாங்க இல்ல ஓகே சோதனை உண்டு நான் கூட கோசிக்கிறேன் பக்கத்து கூட்டு போயிட்டேன் நானு
பக்கத்து வீட்டுக்கு போனியா? கோயிலுக்கு போய் பக்கத்து வீட்டுக்கு நான் சன்னியாசம் பார்த்துட்டு அனுப்பிட்டேன் நானு. உன் சன்னியாசத்தை விடு. பாதியில சன்னியாசி என்றால் ஆதியில தெரியுமா? இந்த உலகத்திலே உயிர் ஒன்றாகவும் உடல் ஐந்தாக வந்து வரக்கூடிய பஞ்ச முத்தம் இருக்கின்றனவா? ஆமாங்க. என்ன ஆமாங்க? பஞ்ச பாண்டவர்களே தருமன் பீமனுக்கு இளையவன், நகுல சகாதவனுக்கு மூத்தவன். அப்ப நான் யாரு? யாருங்க? அதுக்கு அவ்வளவு பெரிய வேதனை இருக்கு. அர்ஜுன மகாராஜா. அந்த அர்ஜுனனே அடியேன் தான். தவடா கொட்டி போடும். சாவரத்தா கூட தவட கொட்டி போடும். யாரு கையில வந்து சொல்லிக்கிறேன்? யாரு கையில சொல்லிக்கிறா? ஏன் இவ்வளவு கோபம்? வேணா நான் அர்ஜுன மகாராஜா நான் பாத்துக்கிறேன். ஓ, அர்ஜுனனை முன்பதாக பார்த்திருக்கிறாய். ஆனா அவங்க 5 பேரு பஞ்ச பாண்டவர்கள். ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிய மாட்டாங்க. ஒருவரை விட்டு ஒருவர் பிரிவது கிடையாது. நீ நேரா வந்து அர்ஜுனா உன்னை யார் நம்பாவையோ, தலைமையில என்னென்னவோ வச்சுன்னு வேற உன்னை யார் நம்பாவையோ. காவலமால என்னென்ன போனா அப்ப என்னதான் என்ன வச்சாரு? ஓ, ராஜ வடிவம் நீங்கி ஆமா சன்னியாசி வடிவத்தில் இருக்கின்றாரு. அதான் எனக்கு சந்தேகம். அப்ப நான் வந்து அர்ஜுனன் சொன்னவன நம்ப முடியல. அப்ப அர்ஜுனாக வருகின்றேன் என்றால் நான் ஏன் இப்படி வருகின்றேன்? ஏன் வரீங்க? அர்ஜுனாக மட்டும் சன்னியாசி ஏன் வருகின்றேன்? ஏன் வரீங்க? எதனால வருகின்றேன்? எதனால? அந்த விளக்கம் தெரியுமா? தெரியலையே. நாங்கள் ஒரு 5, நீங்கள் ஒரு 5, துரியோதன ஆதிகள் பங்காளிகள் 100 105 பேர். 105 பேர் அத்திராபுரத்திலே பெருமையாக வாழ்ந்து வந்தோம். ஒற்றுமையா வந்து கொண்டு வந்தீங்க. நாங்கள் வளர எங்கள் இருவருக்கிடையே ஆமா போராமை வளர்ந்தது. உடனே துரியோதன பார்த்தான். எனது அண்ணன் தர்மத்திலே அண்ணா உங்களுக்கு எங்களுக்கு ஒத்து வரவில்லை. உனக்கு எனக்கு வாட்டுப்படாது. ஆகையால் எனக்கு ஒரு நாடு, உங்களுக்கு என்று ஒரு நாடு, உனக்கு ஒரு நாடு தனித்தனியாக இருந்தோம், பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொன்ன மாத்திரத்திலே துரியோதன எங்களுக்கு ஒரு நாடு கொடுத்தான். நாட்டை கொடுப்பான் என்று அவ்வளவு காத்திருந்தால் கண்டவன் அணுகக்கூடிய காண்டகா உடம்பு காட்டை கொடுத்தான். கேட்டதோ நாடு கொடுத்ததோ காடு. காட்டை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் காண்டகம் வந்தடைந்து அந்த மூர்த்திகள் ஐவரும் இணைந்து பகவானை தோத்திரம் செய்தோம். பகவான் ஓடி வந்தார். என்ன குறை என்று கேட்க நாட்டை கேட்டோம். காண்டகா உடம்பு காட்டை கொடுத்தான் துரியன். இந்த காட்டில நாங்க எப்படி இருப்பது? காட்டை வச்சு நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்க கவலைப்பட வேண்டாம். காட்டை நாட்டாக மாற்றிக் கொள்ளலாம். நாடாக மாத்தலாம் அப்படின்னு சொல்ல நானும் கண்ணவராக சேர்ந்து கனவுட கட்டி தேவேந்திரன் விலை கொண்டு இந்திரபிரஸ்தர் அப்படி ஒரு சொல்லக்கூடிய ஜகத்தான பட்டினத்தை உருவாக்கினீங்க. அழகாக உருவாக்கி அண்ணனை அரசராக்கி 4 மணி மொழிவர் வண்ணமாக ஆட்சி செய்து கொண்டு வருகின்றோம். இல்லாமல் ராஜாவாக செழிப்போடு இருந்தோம். அப்படி வாழ்ந்து ஒரு தருவாயிலே நாரத மகாமுனிவர் ஓடி வந்தார். வந்தவர் அடிப்படை அமர வைத்து சுவாமி வந்த காரணம் என்னவென்று கேட்க பாண்டவர்களே நீங்கள் ஐவரை விளைந்து பலியாவில்லை வளைத்து திரௌபதி மாலையை மாலையிட்டு இருக்கின்றீர்கள். மணந்தது என்னமோ அர்ஜுனத்தான். ஆனால் தாயுடைய வார்த்தை கேட்டு ஐவருமாக இணைந்து திரௌபதியை மணந்திருக்கின்றீர்கள். இது எப்படின்னா வில்லை வளைத்தது நான் தான். திரௌபதி மனமாய சூட்டியது நான் தான். அப்படி சுட்டிக்கொண்டு பிராமணத்திலே தாயை காணலாம் என்று சென்று தாயாகப்பட்டவர் வீட்டில் அருகிலேயே பூஜையிலே அமர்ந்து கொண்டிருந்தாங்க. ஏன்னா புதுமண தம்பதிகள் உள்ள வரும்போது என்ன பண்ணுவாங்க? வெளியிருந்து குரல் ஊத்துட்டு வருவாங்க. குரல கொடுப்பாங்க. கல்யாணம் பண்ணி வீட்டு வாசல் வந்தா என்ன பண்ணுவாங்கம்மா? ஆராத்தி எடுப்பாங்க. எடுக்கணும்ல? எனக்கு ஆசை இருக்காதா? என்ன ஆசை தான். அதனால தான் வீட்டுக்கு வெளியே நின்று அம்மா ஆமா நானு பிச்சைக்காரன். அம்மா ஏன்னா நேரா வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கலாம். ஆமா போயிடலாம், தப்பு இல்ல. சரி ஆராத்தி எடுப்பார்களே ஏன்பா உள்ள வந்தேன்னு கேட்பாங்கன்னு வெளியே நின்று தாயே அம்மா நீங்க உடனே குரலை கேட்டு அர்ஜுனன் தான் வந்திருக்காண்டு. ஆமா தானத்தில் இருந்த தாயாகப்பட்ட என்ன அர்ஜுனான்னு கேட்க அம்மா நான் ஒரு கன்னியை கொண்டு வந்திருக்கிறேன். நான் கன்னி என்று சொன்ன வார்த்தை அவருக்கு கனி என்று கட்டி விட்டது. கனி என்று கட்ட மாத்திரத்திலே அர்ஜுனா கனி கொண்டு வந்திருந்தால் பஞ்ச பாண்டவர் ஐவரும் சரியாக பகந்துண்ணுங்கள் அப்படின்னு தாய் சொல்லிவிட்டாங்க. ஆச்சரியத்தோடு
நான் நின்று கொண்டிருக்கின்றேன். என்ன கொண்டிருக்கிறீங்க? பேச்சுவார்த்தை வரல. தாய் வந்து வெளியே பார்த்தா தவறை புரிந்து கொண்டார். தவறை புரிஞ்சினாங்க. உடனே தாயினத்தை சொன்னேன். சொன்னீங்க. அன்னையின் வாக்கே தேவ வாக்கு. ஆமா. நீங்க தெரிந்து சொன்னீங்களோ தெரியாது சொன்னீங்களோ? தெரியாது சொன்னீங்களோ? உங்கள் வாயில் இருந்து ஒரு வார்த்தை உதிர்த்ததானா வந்ததானா? அதையே பின்பற்றி வாழ்கின்றோம். அப்படியே பின்பற்றி வாழ்கின்றோம். அப்படி என்று ஆமா. ஐவருமாக இணைந்து ரோமனை மணமாலை சூடினோம். மணமாலை சூடி நாரத மகாமணி இந்திரபட்சம் வந்து ஆமா இதைத்தான் சுட்டி காட்டுகின்றார். ஓ இதைத்தான் சுட்டி காட்டுகின்றார். உலகத்திலே ஒருவனுக்கு ஒருத்திதான். ஆமாங்க. ஆனா நீங்க தாய் வார்த்தை கேட்டு ஐவருமாக இணைந்து திரௌபதியோடு முறையற்ற வாக்கியமாகிறீர். வாயிங்க. இது தவறு. இது தப்பு. ஆகையால் ஒரு வருடத்திற்கு ஒரு ஆள் ஒரு வருடத்திற்கு ஒரு ஆளுங்க திரௌபதி முறையில் இருக்க வேண்டும். ஆமா முறையில் இருக்க வேண்டும். ஒரு வருடம் தர்மராஜா முறையில் இருந்தா அடுத்த வருடம் ஆமா பீமண்ணா அடுத்து உன்னுடைய அடுத்தது நகுல சகாதேவர்கள் அப்படி இருக்க வேண்டும். இதுதான் சரியான முறை என்று சொன்னார். அப்படியே சரி என்று அனைவருமாக ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு முறையில திரௌபதி இருக்கின்றார். இருக்கின்றாங்க. அப்படி இருக்க தருவாயிலே தர்மண்ணா முறையில் இருக்கும்போது ஓடி வந்தார்கள். ஓடி வந்தாங்க. ஓடி வந்த வேதியர்கள் அர்ஜுன மகாராஜரே கல்வரானவற்றை அவங்க பசுக்களை திருடி கொண்டு செல்கின்றார். திருடி போறாங்க. எப்படியாவது அவங்க பசுக்களை மீட்டு தருப்பா அப்படின்னு கேட்க மாத்திரத்திலே கோபம் கொண்டேன். வில்லெடுக்க அப்படி போகும்போது பக்கத்திலே அருகிலே என்னுடைய அண்ணன் தர்மபுத்திர மகாராஜனும் ஆமாங்க திரௌபதியும் இருவருமாக இணைந்து அவங்க உட்கார்ந்துங்கிறாங்க. ஆமா அவங்களுடைய இருவருடைய பாத கட்டவர்களை பார்த்தேன். இருவர் பாத விரலை பார்த்து விட்டீங்க. இரண்டுமே அருகாமல் நின்றது. அதை மட்டும் பார்த்த மாத்திரத்திலே வெக்கம் வந்து விட்டது. வெட்டி வில்லை எடுத்து வேதியர் குறையை தீர்த்து மீண்டும் நாரத மகாமுனிவரை பாத்தீங்க. ஐயா நாரத மகாமுனிவரே ஒருவர் மொழியில ஒரு ஆள் இருக்கணும்னு சொன்னீங்க. அப்படி ஒருவர் மொழியில இருக்கும்போது மற்றொருவர் யாராவது பார்த்துட்டா யாராவது பார்த்துட்டா அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்ல அவர் கேட்க அதுவோ பாவத்திற்கு சமம். பாவத்திற்கு சமம். அந்த பாவத்தை தீர்க்க வேண்டும் என்றால் பாவம் தீர்க்க ஓராண்டு தீர்த்த யாத்திரை செல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டார். அவன் சொல்லிவிட்டு சொன்ன மாத்திரத்திலே ஆமாங்க உடனே வந்து தமிழ் மாநிலத்தை விடைபெற்று வெறும் பாத கட்டவரை தான் பார்த்து முழுமையாக அவர்கள் இருவருமே பார்க்கவில்லை. அவங்க என்ன செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. அதெல்லாம் தெரியாது. ஆமா பார்த்தது கட்டவர்களாக இருந்தாலும் இது பாவமாகிடுச்சு. பாவம் தான். இந்த பாவத்தை தீர்க்க வேண்டும் என்று இப்போது சன்னியாசி அர்ஜுனாக இருந்த நான் சன்னியாசியாக இன்று ஏன் வருகின்றேன்? அப்படி வருகின்ற நான் நீங்க இப்ப வரேன்னா இதற்கு முன்பாக எங்க சென்று என்னென்ன செய்து யாரை கண்டு என்னென்ன செய்தேன்னா என்ன யாருக்கே தெரியும். அது என்னவென்று தெரியுமா? என்ன என்னோட
சாமிகள். அப்படி முதல் முறையாக ஆமா நாரதர் வார்த்தையை கேட்டு சீத்தியாத்தை செல்கின்றேன். ஆமா சொல்றீங்க. மேலாக எங்க சென்ற தெரியுமா? எங்க நாவலகத்திலே சென்றேன். ஆமா சொல்றீங்க. நாவலகத்திலே சென்று நீராடி கொண்டிருக்கும் போது நாவலகத்தை ஆண்டு வந்த நாகேந்திரன் அவருடைய மகளாகப்பட்ட நாகக்கன்னி அல்லது உளிவி என்ற பெண்ணானவள் அவளும் அந்த குளத்திலே ஜலக்கிரீடை செய்து வந்தாள். ஓ ஜலக்கிரீடை செய்து வராங்க. அவளோ நாகம், ஆமா நானோ நரன். நான் குளிக்க, நீ குளிக்க, அதே குளித்தில் அவளும் குளிக்க, ஆமா குளிக்க, குளித்துக் கொண்டே இருக்கும் போது என் கரம் அவள் மீது பட்டு விட்டது. ஓ அந்த பாம்பு மேல பட்டுதா? ஆமா, பட்ட உடனே உனக்கு கொத்தல கொத்தல, அது கத்தல. ஓ கத்தலையா? அது பத்தல. ஓ அது கத்தாவிட்டு பாஜி. அப்படி பட்ட மாத்திரத்திலே நாகமாக இருந்த பெண்ணாக பட்டவ எவர் நான் நங்கியாக மாறினாள். ஓ மங்கையாக மாறினாயே, கன்னியாக மாறினாள். ஆமா அந்த நாகக்கன்னியை பார்த்து பட்ட உடனே நான் பார்க்க, நீ பார்க்க, அவள் என்னை பார்க்க, என்ன பார்க்க, இருவருக்குமே கண்ணு ஒட்டிக்கிச்சு. ஓ கண்ணு கண்ணுமா காதல் உண்டானது. இருவரும் பார்த்த மாத்திரத்திலே எங்கள் காதலை கொண்டு சென்று நாகராஜத்திலே தெரிவித்தோம். ஓ சொன்ன உடனே சொன்ன மாத்திரத்திலே மணமகந்து எனக்கு நாகக்கண்ணுக்கு திருமணத்தை முடித்து வைத்தார். ஓ திருமணம் செய்து வைத்தார். அங்கு சில காலம் தங்கியிருந்து அங்கே சில காலம் தங்கினீங்க. எனக்கு நாகக்கண்ணுக்கும் அழகான ஒரு குழந்தை பிறந்தது. அழகான ஒரு குழந்தை. குழந்தைக்கு அரவார் அரவப்பாறை அந்த குழந்தையை அவள் இடத்துல கொடுத்துட்டு அங்கிருந்து வந்து விட்டேன். அதோட அங்கிருந்து கிளம்பிட்டு. ஆமா சரி எங்க போன தெரியல. நேராக எங்க சென்று தெரியுமா? எங்க? தென்பாண்டி நாடு சென்று. பாண்டி நாடு போனீங்க. பாண்டி நாட்டில சென்று பாண்டி நாட்டுல போய் பாண்டி நாடுலடா எனக்கு வேண்டா மேய் குடு. நீ வேற சொன்னா எல்லாரும் தெரியும். பாண்டி நாடு. பாண்டி நாட்டில சென்று பாண்டி நாட்டுல போய் சொக்கநாத பெருமானை தரிசித்து சொக்கநாத பெருமானை தரிசித்து அவருடைய குலத்திலே நீராடி எழுந்து வந்து திரும்பி பார்த்தால் தென்பாண்டி நாட்டின் இளவரசி சித்ராவதியை பார்த்து விட்டேன். பார்த்து கையெழுத்து கும்பிட்டு போனீங்களா? ஆமா நான் பார்த்தேன். அவளும் என்னை பார்த்தால் பார்த்த மாத்திரத்திலே இருவருக்கும் இருவருக்கும் காதல் உண்டானது. எங்கள் காதலை கொண்டு சென்று மன்னரத்திலே உரைத்தோம். ராஜான்னு சொன்னீங்க. அவரை மணமகந்து எனக்கும் சித்ராவதிக்கும் மணமுடித்து வைத்தார். ராஜா சாமி இருக்கு. அப்படி அங்கு சில காலம் தங்கினேன். எனக்கும் சித்ராவதிக்கு அழகான ஒரு குழந்தை பப்ரவாகனன் அப்படி என்று ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையை கொண்டு சென்று சித்தாந்தத்தில் கொடுத்து விட்டு அங்கிருந்து வந்து விட்டு சாமியாரியா நீ வேற என்ன கஷ்டம்? சாமியார் என்ன பண்ணுவாங்க? உட்காந்து மந்திரம் சொல்லணும், தவம் பண்ணணும். நானும் மந்திரத்தை ஓதினேனே. ஓதுனியா சொல்ல பாரியா? உன்ன மாதிரி ஆளுங்களால நிறைய பேர் இந்த உலகமே கெட்டு போகுது. நான் தூய்மை ஜெயில தொரப்பாட்டு ஜெயில போன ஒண்ணு தவறாக நினைக்க வேண்டாம். சந்நியாசம் என்பது மறந்து செல்ல வேண்டும், துறந்து செல்ல வேண்டும். ஆமா, கூட இருந்து செல்வது கூடாது. அதனால விட்டு போடுற. விட்டுட்டு போலவா? நான் செல்வதோ கன்னியாதீர்த்தம், தீர்த்த யாத்திரை. தீர்த்த யாத்திரை கன்னியாதீர்த்தம். அதுவும் சரி. இதுல எங்க போய் மூவி வரேன்றதா? எந்த குளத்துல இந்த குளத்துக்கு போன வரம்பு என்பது கிடையாது. இது இப்படித்தான். நீ சொல்வது சந்நியாசம், அதுதான் மறந்து செல்வது. இது வந்து கொஞ்ச காலத்திற்கு மட்டும் இப்படி இருக்கிற ஒருவன் தான் இப்படியா தவிர மனசு பயப்படியாகிற உள்ளம் என்ன மாதிரி உன்ன மாதிரியா எனக்கு ஒரு நாள் கூட இப்படியாக உலாவிக் கொண்டே இதை நான் காட்டி விளையாட வரும்போது ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன். குல முனிவர்களோடு கூடி கூடி கோகர்ணம் ஆடி ஈசனை துதிப்பாடி நான் இருந்து கொண்டிருக்க வேளையிலே கூட்டமாக முனிவர்கள் வந்தவாறு இருக்கிறார்கள். அடுத்து என்ன விஷயம்? கும்பலுக்குள்ளா போய் வரீங்க, கூட்டமாக எங்க போறீங்க, எங்க வரீங்க, என்ன நடக்கிறது, எங்க போயிட்டு வரீங்க அப்படின்னு தோரகாபுரி இருக்கிறதே, வடமதுராபுரி ஆண்டு வரக்கூடிய பலராம சக்கரவர்த்திக்கும் கண்ணபுரானுக்கும் வித்யாபுரத்தை இளங்கனி சுபத்திரை ஒன்று வெண்ணிருக்கிறார். அவ்வளவு கன்னி பருவம் இங்கே மங்கபுரத்திலே கன்னியா மடத்தில் இருக்கின்றால் அவருக்கு ஆசீர்வாதம் கூறிவிட்டு வருகின்றோம் அப்படின்னு சொன்னாங்க. போனோம் தான், ஆனாம் ஆசீர்வாதம் கூற கிடையாது. எனக்கு அவளுடைய பெயரை கேட்ட மாத்திரத்திலேயே வந்து விட்டது. அவர் சொன்னார் பாரு, அவளை
திருமணம் செய்ய வேண்டும், துணைவியாக்க வேண்டும், மனைவியாக்க வேண்டும், இல்லறத்திலே ஈடுபட வேண்டும். அப்படி அந்த இடத்தோடு வந்து கொண்டிருக்கிறேன். என்ன சார் நல்லதான் எப்படியாவது இன்று சுபத்திலே முடித்தே தீர வேண்டும், திருமணத்தை முடித்தே ஆக வேண்டும். அப்படி அந்த எண்ணத்தோடு வந்து கொண்டிருக்கின்றேன். சரி, ஆனால் இப்படியா நாட்டுக்குள்ள போனா சும்மா விடுவாங்களா? அந்த இடத்துக்குள்ளே போக முடியாது. ஏன்னா வடமதுராபுரி யாருடைய கட்டளைக்கு? பலராம சக்கரவர்த்திக்கு. நல்லவர் உத்தமர் எளிமையாக கண்டுபிடித்துவார்கள். நம்ம அங்க போத்தவல இங்கிருந்தே திருமணத்தை முடிக்க வேண்டும். என்ன பண்ணப்போ? அதற்கு ஒரு யோசனை இருக்கு. உள்ளந்து ஒரு ஆள் வந்து கூட்டு போறோம். இங்கிருந்து நம்ம போனால் அங்கிருந்து ஒரு ஆள் துணை வேண்டும் அல்லவா? அதுக்கும் ஒரு ஆள் இருக்கிறாங்க. யாரு? மாமா இருக்கின்ற பகவான் கண்ணபரார். ஏன்னா மாமா கூப்பிட்டு, ஏன்னா இந்த 2 கல்யாணம் வந்து பாரு, இந்த கல்யாணம் சாதாரணமா நடக்கல. சரி, அதுலயும் இன்னொரு பிரச்சனைங்க. அந்த பிரச்சனையெல்லாம் முடித்து திருமணம் செய்ததோ மாமன் கண்ணபரா. ஆமா, அப்படி இருக்க இந்த பெண்ணை திருமணம் செய்ய அவர் சம்மதிக்க மாட்டாரோ? ஏன்னா அதெல்லாம் யாருட்டு பொண்ணும்? இது தங்கச்சி தானே. நான் ஆனாள் அழகன் அல்லவா? என் அழகை பார்த்த மாத்திரத்திலே என்ன எப்பா எப்பா எவ்வளவு அழகு, என்ன அழகு! நான் கூப்பிட்டால் என்ன அழகு! கூப்பிட்ட மாத்திரத்தை தங்கையை கூட்டி வந்து எனக்கு திருமணத்தை முடித்து விட்டு போய் கொண்டே இருப்பார். சரி, ஆகையால் இப்போது பகவானை வர வைக்க வேண்டும். ஆமா, பதில் பாடுங்க. ஏன் துதி பண்ணாதான் வருவார் பகவான்? துதிப்பாடினால் தான் வருவாரா? யார் ஒருவர் பக்தியோடு கூப்பிடுறாரோ அன்னவருக்கு வருவார். அப்ப மாமா வானா வரமாட்டாரா? வருவார். ஓ, பஜனை பாட வேண்டும். எல்லாத்தையும் கூலி. சரி, நான் ஒரு மனதாக துதி செய்கின்றேன். வருந்தா சொல்லுகின்றாயா? சொல்லுகின்றேன். ஓடி வருவாய் கண்ணனே, இந்த அர்ஜுனன் கூவிய கூடலிலே ஓடுவாடி வந்து குறையண்ட அர்ஜுனா என்று கேட்பார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன். நான் எதற்காக உன்னை அழைக்கின்றேன் தெரியுமா? நீ சொன்ன மாதிரி கூப்பிட்ட வந்துட்டாரா? யாரு மாமா? கணவரா? கோபால கண்ணு. அதுக்குள்ள வர மாட்டாரு. ஏன் இன்னும் பக்தியா பாருங்க. இன்னும் இவ்வளவு பக்தியா பாடிமா வரல? நீ எங்க பக்தியா பாடுங்க? கொஞ்சம் குறையுதாங்க. டேய், நான் கூப்பிட்ட குறையிலே ஓடி வரக்கூடியவர். ஆனா இன்றுதான் கொஞ்சம் தாமதம் செய்கிற போது தெரியாது. என்னை கூப்பிட்டு யாரா? என்னை தாமதமா ஊட்டி விட்டா நான் விடுப்பதாக இல்லை. அவன் தங்கச்சி நீ கல்யாணம் பண்ணு கேக்குற. சொந்த தங்கச்சி யாரா கல்யாணம் பண்ண விடுவாங்களா? எனக்கு என்னடா ஓட்ட? அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் வந்து வேற ஆளு. சொந்த தங்கச்சி. அதனால யார் கட்டி கொடுப்பாங்க? ஓ, அதனாலே நான் மனசு இன்னும் உருகி வேணும். கவலை வேண்டாம். நான் கூப்பிட்ட மாத்திரத்தான் என்று வரவில்லை. ஆனால் ஒரு நேரத்தில் வந்து ஒருவரை காப்பாற்றினார். யாருக்கு? அது யார் தெரியுமா?
கஜேந்திரன் சொல்லக்கூடிய ஒரு யானையானது காட்டிலே வாழ்ந்து வந்தது. வாழ்ந்து வந்த தருவாயிலே வெயில் காலம் தாகவிட எடுத்துக்கொண்டது. தண்ணி தாகிறது நீர் குடிக்கலாம் என்று ஜலத்திலே இறங்கி மாமா சொல்லுங்க சொல்லுங்க நல்லா கேட்பாங்க தண்ணி ஒரு இடத்துல யானை கஜேந்திர யானையானது நீர் குடிக்க ஜலத்தில் இறங்கியது. இறங்கிய மாத்திரத்திலே அதே ஜலத்திலே வாழ்ந்து வந்தது ஒரு கொடிய முதலை. அந்த முதலையானது அந்த கஜேந்திரன் யானையை காலை கவி கொண்டது. அந்த யானையை தண்ணிக்குள்ளே இழுக்கிறது. உடனே அந்த யானையால் வலி தாங்க முடியவில்லை. கண்ணாமணி கொண்டா கார்பா கொண்டா ஜலத்தில கோவிந்தா கோபால மாதவா யாதவா தூதனா பிரந்தாமா பாலன ரட்சகா அனந்த ரட்சகா உன்னால் என்னை காக்க முடியவில்லையே. நீ வருவா பிரதிமா என்று என்னை காக்க வர வேண்டும் கண்ணா. அப்படியே நேர்த்த மாத்திரத்திலே பகவானாகப்பட்ட சுதந்திரத்தை விடுத்து அந்த முதலின் சிரத்தை அறுத்து யானையை காப்பாற்றினார். நன்றி. அந்த யானைக்கு காட்சி கொடுத்து கஜேந்திரன் தன் பதிவை சேர்த்துக்கொண்டு யானையை காப்பாற்றினார். அன்று யானையை காப்பாற்ற தெரிந்த அவருக்கு இன்று நான் எத்தால் வருவதற்கு என்ன எதற்கு இவ்வளவு கோபம்? காரணம் இது. தனிச்சு கூட்டி கூட சொல்றீங்க. ஏன் கூட்டுப்பா? நான் கூட்டிலாம் கூட சொல்லு. எல்லாம் ஒண்ணு நீ கட்டி விட சொல்றது கூட்டி விட ஒண்ணுதான். ஆனால் நான் சாதாரணமா வருகின்றேன். எப்படி வருகின்றேன்? தீர்த்த யாத்திரை செய்து கொண்டு வருகின்றேன். சுபத்திரை காண வேண்டும், அவளை மணக்க வேண்டும் என்று ஆவலாக வந்து கொண்டிருக்கின்றேன். பகவான் வரமாட்டாரா? காட்சி கொடுக்க மாட்டாரா? தங்கச்சி அப்படின்னு சொல்ல மாட்டாரா? சொல்வாரா? அப்படி சொல்லுவாரு தானே வந்து கொண்டிருக்கிறேன். அவங்க தங்கச்சி பேரு நீ சொல்லிக்கிற, அதனால கண்டிப்பா வர மாட்டேன். பகவான் எப்பேர் பெற்றவர் தெரியுமா? எப்பேர் கொண்டவர் வரமாட்டாரா? சங்கு சக்கரத்தோடு வருவாரா? சங்கு சக்கரத்தை கையில எடுத்து ஆமா தயாபரர் அந்த ஒரு குலத்திற்கக்கூடிய கோபாலன் சங்கரபாணி இன்று என் குலத்திற்கு வரவில்லையே. இல்லையே, இவ்வளவு அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறீங்க. நீ கூப்பிடுற. ஆமா, ஏன்னா தூயா உள்ள தோடு கூப்பிடணும். இப்போ உலமானது நீ ஒரே மனிதர் கூப்பிட்டாதான் வருவார், காட்சி தருவார். மனம் ஒரு நிலையாக இல்லையா? ஏதோ அழைப்பாய் சுபத்திரை காண முடியாதா? சுபத்திரா ஐயோ அது விடு, இதை தோடு மாமா பகவானே. ஓ, இன்னும் ஒரு நிலையாக சென்றால் அல்லவா மனதோடு துதித்தால் கண்டிப்பா வருவார். வருவாரா? வரட்டும். என் மாமன் எப்பேற்பட்ட தெரியுமா? என்ன? மாதவா
வருவாய் என்று விழிப்பெயர் காத்துக் கொண்டிருக்கின்றேன். யாதவா யாதவா என்று அழைக்கிறாய், வரவில்லையே. அவர் சாமர்த்தியம் கொஞ்சம் சொல்லி பாரு. ஒன்றா இரண்டா என்னுடைய மாமன் சாமர்த்தியம். ஒன்னு சொல்ல சிறுவயதில் என்ன செய்ய தெரியுமா? அந்த பூதகி எங்க மாமாவை கொல்ல வேண்டும் என்று குழந்தை இருக்க கண்ணனை கொல்ல வேண்டும். ஆமா, இது போல தம்மாது அந்த குழந்தை. ஆனா இது குழந்தை மாதிரி உட்காரா அன்ப வர இல்ல ஆட்டத்தை ஆடுங்களாம். நீ எதுவும் அடக்க தேவையில்ல. அதே எங்கேயோ போறான். குழந்தையா இருக்க கண்ணன் அவனை கொல்ல வேண்டும் என்று ஆமா பூதகி என்று சொல்லக்கூடிய ஒரு பேய். ஆமா, ஒரு சனத்திலே நல்ல பாலம், மற்றொரு சனத்திலே விஷப்பாலம் இப்படி வைத்து குழந்தையா இருக்க கண்ணனை பால் கூட்டும். ஆமா, பால் ஊட்டும் பாவனையை கொல்லுமாறு அனுப்பி வைத்தார். வந்த பூதகியை பால் குடிப்பதாக எங்க மாமா பூதகியின் உயிரையும் சேர்த்து குடித்து விட்டார். ஐயோ, குழந்தையா இருக்க மேல பூதகி என்ற பேயை கொண்டவர். அந்த பேய் பூதகியை கொண்டு விட்டார். ஆமா, அப்பேற்பட்ட சாமாந்திகாரி. அது மட்டும் இல்லை, அந்த பேயை மட்டும் கொல்லவில்லை, இன்னும் கொஞ்சம் வளர்ந்து யாரை கொண்டார்? வளர்ந்து அந்த மாமனை அவன் செய்ய முன்னால அடங்க முடியவில்லை. அநேகம் அவனையே சென்று கொண்டு விட்டார். தாய் மாமனே கொன்றவர் சோமகாசுரனை கொன்று. ஆமா, வேதங்களை காத்து பிரம்மதேவத்தில் கொடுத்தார். மச்சமாக அது மட்டும் இல்லை, எங்க அண்ணன் பீமச்சேனர் இருக்கிறார் அல்லவா? திருவள்ளியில குளிக்கிற விஷயத்திலே துரியோதன கூர் வசியை நாட்டினான். ஆமா, எங்க அண்ணன் பீமண்ண குளிக்கிற நேரம் வசி ஊர்வசி. ஆமா, நாட்டி வைத்தார். விஷம் தாங்கிய வசி நட்டினான். ஆமா, பீம ராஜா குச்சானா சோத்துல போத்துக்கோ, வேற எங்க போத்துக்காதா? குச்சா அதான் போத்துக்கோ. குச்சா ஆமா, இறந்து விடுவான் என்று விஷமூசியை நாட்டி வைத்தார். ஆமாங்க, சரி வண்டாக சென்று அந்த விஷமூசி மேல உட்கார்ந்தார். ஓ, வண்டி இருக்கிறது வந்து தள்ளி குதிச்சுதான் எங்க அண்ணன் குதிச்சாரு. உடனே ஒரு உயிரை வண்டாக வந்து காப்பாற்றினார். ஆமா, எங்க அண்ணன் உயிரை காப்பாற்ற தெரிஞ்ச மாமனுக்கு இந்த மச்சா என் உயிரை காப்பாற்றியதா? அந்த பெண்ணால் இப்படி வாடிக்கொண்டிருக்கின்றேன். தெரியாது பேராயிரியா? தெரியாது, மஞ்சா பூசல் மூஞ்சி தெரியாது. எனக்கு ஒண்ணுமே தெரியல, கண்ணும் தெரியல, காலும் போல. ஏங்க, நீ ஒண்ணு நீ சொல்ற பேர் சொல்லும் போது பூபாதிரா என்று ஒரு நாமதே வருது. ஐயோ, தூய உள்ள தோடு நீ கூட்டு பார், கண்டிப்பா வந்துருவார். நான் எதனால் இங்க வந்து என் மாமனை தோத்திரம் செய்கின்ற தெரியுமா? அந்த மாதோ சோபத்திராயால் மனம் பாடுகிறே.
மாமா மாமா சுபத்தா இவ்வளவு அழகாக சுப தெரியும் சொல்லிட்டாயே இதெல்லாம் பண்ணக்கூடாது என்னன்னு நானே ஒரு மாதிரியான பையன். ஓ நீ பேராளா வேற புடகிற ஆள் தான் சுபதான். நீங்க ஒரே ஒரு அவள் வரவில்லையா ஒரு நேர்குறியாக இல்லை வரலையா போன மணியா போகுது என்னதான் பண்ணணும் ஒரே குணம் நரகரி முரகரி அப்படின்னு சொல்லணும் ஒரே அப்படியா மண்டவனே மாலையானே அரிகாதி மோராஜி அபிய கேட்டாம் லலலா லலலா அவர் யார் யார் என்று தெரியும் மனுஷன் தெரிஞ்சிருந்து ஏன் வணங்குறீங்க இவன் அந்த சந்தியாக தான் வரும் நான் அர்ஜுனனை வணங்கவில்லை யார் ஒருவர் விபூதி ருத்ராட்சி ஜடாபாரத்தோடு இருக்கின்றார்களோ அந்தவர்கள் சிவபெருமானுக்கு சமதி ஆமா சிவபெருமானா நினைக்கிற ஒரு வேடத்தை வணங்குறத தவிர அவரை வணங்கலை தண்ணீருக்கு 3 பேர் 3 தடவை வணங்கிட்டோம். ஆமா இங்க கோவம் வந்துச்சு தட்டி நீயே பாத்த நானே கூப்பிட்டு பாக்குறேன். ஏண்டா ராஜாக்கு வெக்கி கஞ்சாச்சி நான் என்ன கேட்டேன்? நீங்க ஒரு முறை தான் கேட்டீங்க. எந்த நகரம் தானே கேட்டேன்? என்ன ஊர் தான் கேட்டேன்? அவர் இப்ப நான் தூங்கிட்டாரு. கண்ணு முசிட்டு எங்கன்னு தெரியல. என்ன பண்றது தெரியல. அதனால இந்திரபிரஸ்தமே 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 நீங்க நீ அதே மாதிரி 3 முறை கேளுங்க. என்ன சொல்றேன் பாக்க. நீங்கள் இந்த நகர் கேட்டு தருள
அதான் தண்ணி ஊற்றி விட்டுறேன். லைட் அதான் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் நாங்க போய் இசுக்குது பெஞ்சில் காந்தங்குது நினைக்கிறேன். வெளியே வந்தோட அப்படி லெஃப்ட் ரைட் ஏடா பரிகாசம் நான் பரிகாசமா செய்யறோம் நான் பரிகாசம் பண்றோம். திருப்பி நம்ம வந்துருச்சமே திருப்பி வேகமா வருது. பரிகாசம் பண்ணி என்ன எல்லாம் தெரியும் மோசம் பண்ண நான் யாருக்கு மோசம் பண்ண ஒரு வேளை நீ மோசம் செய்திருப்பாய். நான் பெருசா தப்பு பண்ணதில்ல. திருப்பதி போய் யாருன்னா தப்பு பண்ண யாருன்னா சாப்பிட்டு இருந்தாங்கன்னா அவங்க சாப்பிட்ற சாப்பாடு ஒரு குடி மண்ணலி போட்டு வரும் அவ்வளவுதான். பெருசா தப்பு பண்ண மாட்டேன். அதனால தான் அப்படி சொல்றாங்க. நீங்க தப்பு பண்ணதுல அது பண்ண மாட்டீங்களா? எங்கான மைத்தோனாரு மாமா மச்சான் முறை கொண்டாடுறாங்க. சாமியாரு கூட சாமியார் தான் இல்ல சாமியாரு கூட ஒரு ஐடியா போட்டுக்கிறேன். பொண்ணுக்கு தெரிஞ்சு போய் நம்ம மாமா மச்சான் நீங்க ஏன் இது விடாது எல்லாம் தெரிஞ்சு வந்தமா ஓட்டாந்தமா விட்டுமா போனமா எல்லாம் செம்ம பேசுறேன். ஆமா தெரியும் அதை ஓகே பண்ணாங்க. நல்ல தலை புழுங்குறாங்க ஆளுங்க. சாமியார போய் நல்லா துணுங்க பரிசோதனை பண்ணி பார்ப்போம். அர்ஜுனா அப்படி இல்லை கெட்ட வராங்க கரந்து நீட்டு நீண்ட கரம் கை முட்டிக்கியா நீண்ட கரம் மடல் விரிந்த மார்பு முதுகு காட்டு இருக்குதா ஏதோ ஒரு நாங்க மாமா தரல போட்டுக்கிறாரு ஆளு அதுக்காகவே நட்சத்திரம் மாமா என்ன கொண்டாது என்ன என்ன பிரிஞ்சு இப்படி சன்னியாசியா போயிட்டிய சாமியாரா மீண்டும் எப்படா இல்ல எப்ப பார்க்க போறோம் ஏன் அப்படி போயிட்டேன் நான் எதற்காக இந்த வேடம் மாமா அந்த மில்லந்த மோகந்தா வைகுந்தா திரௌபதியோடு ஒரு ஆண்டு ஒரு ஆளு காலம் வைக்கணும் சொல்ல முறையை பாராட்டு சொன்னார். தர்மண்டா முறையில நான் பார்த்து விட்டு உடனே பாவத்தை தீர்க்க தீர்த்தாத்தை கிளப்பி விட்டு இப்போ ஆசையும் பெருத்து சாமியா போயிட்டா. எனக்கு உங்களை போல பெண் ஆசை கிடையாது, இந்த மண் ஆசை கிடையாது, பொன் ஆசை பொருள் ஆசை கிடையாது. தீர்த்தி ஆசையா போன எங்க போனேன் மலையில வருகின்ற வழியிலே நளிரிய வார்த்தை ஒரு உங்களை பார்த்தாரு. நான் பட்ட கஷ்டம் கேட்டோம். நீங்க கஷ்டப்படுங்க மாமா. நானா சரி என்ன கஷ்டம் சொல்லுப்பா. இந்த சன்னியாசியாக நாகலோகம் போனேன். ஐயோ நாகக்கண்ணியை பார்த்தேன், அவளை மணந்தேன், அங்க தங்கினேன், ஒரு குழந்தையை பெற்றெடுத்தேன், நான் அரவான் என்று பிள்ளை பெற்றேன். இதுதான் கஷ்டமா?
சாமியாரா போனோம்னா மூவாத்தி வெறுத்து போனோம். நாகலோகம் போனோம் இந்த குளத்தை முழுகிறோம். சரி அடுத்து அது மட்டும் இல்லை, தன்பாடி நாடு சென்று சித்திராங்களை கண்டு அவளை மறந்து அங்கோல் பிள்ளை மற்றது தேன் பப்புரா வாகனம் என்ற பிள்ளை நல்ல குளத்தை தான் முழுவாரு. பரவாயில்ல. அடுத்து நான் இப்போ இங்க வந்த காரணம் எதற்காக தெரியுமா? உம்மை எங்கானோ தியானித்தது சுவாமி. ஆமா, இன்று உங்களை இங்கு அழைத்திருக்கிறால் காரணம் இல்லாம நான் கூப்பிடுனா அது என்ன தேடி தர வேண்டியது? அந்த விரை குழல். விரை என்றால் அழகு, குழல் என்றால் பெண். அழகு வாழ்ந்த ஒரு பெண் இங்கேயுமா? ஏற்கனவே 2 குழந்தைக்கு காரணமே நீங்க தான். கல்யாணம் பண்ணதுக்கு அந்த கல்யாணத்தால தான் குழந்தை வந்தது. ஆமா ஆமா, அதுக்கு உதவுனீங்களா? இப்பயும் அது மேல உதவி பண்ண தெரியும் சொல்லுவாங்க. என்ன கற்சிலை மீது ஆடை இருந்தாலும் முள்ளு மேல கூட கற்சிலை மீது ஆடை இருந்தாலும் இது ஆண் சிலையா இல்ல பெண் சிலையா அப்படின்னு மாமா யார பார்த்து என்ன வார்த்தை சொல்றீங்க? இல்ல இல்ல என்ன சிலை மீது போட கொடுத்தா கூட எடுத்து பாப்பனா? பாப்பன் தான் அழகை ரசிப்பவன். ஆனா அது அப்போ அது அர்ஜுனன் சன்னியாசி. இப்ப வேற மாதிரி. இப்ப பெண்களை எல்லாம் நான் பார்ப்பதே கிடையாது. பொண்ணு பார்க்க மாட்டேன், அந்த கேவியை போய் பாத்துக்கிறேன். இந்த பக்கம் ஆம்பளை பாக்குறீங்க திரும்பி. நான் பெண்களை எல்லாம் பார்த்தேன். அப்படியே அது இருக்கட்டும். விரைந்திய குழல், அந்த குழல் யார்? அந்த விரை குழல், குழல் அந்த விரை குழல் கம சுப திரை இணை மூண்டர் ரெண்டுமே. அட தாக்குமா தாக்குமா தங்கமாதவி முகமாகிது அகமாகிய வந்தாடி தாக்குமா. நீ சொன்ன வார்த்தை தகாத வார்த்தை. என்னதன்னா பலராம சக்கரவர்த்தியானவர் ஒப்பந்தாவளை மாத்தி ஆகி போச்சு. என் தங்கச்சியை கொடுத்து ஆகமோன் தங்கை அழகோடாலை நான் யாருக்காக அழைத்தேன்? கோபையாலும் நான்
ரெண்டு பேரும் அப்படித்தானே இருப்பீங்க. இதை திரும்பி ஒரு வார்த்தை சொல்றாரு. நீ கொடுத்தா வாழ்ப்போம் மாட நான் திருப்பி எதுனா பண்ணிட்டு வந்தோம் ஒண்ணு பண்ண. அதனால உன் தங்கையை சும்மா பேசு, அடிக்கடிலாம் சொல்ல மாட்டேன். வந்தியா பின்னாடியே இட்டு வர வேண்டியதானே. கோயிலாண்டு போனா ஒரு மஞ்சள் கை இருக்கு, கட்டி வச்சுட்டு போயினே இருப்பேன். உனக்கு என்னமோ என்னோட தங்கையை கொடுக்கலான்னு நான் நினைச்சேன். அண்ணா பலராம சக்கரத்தை ஒப்பந்தாமல மாற்றி விட்டார். பெண் இல்ல வந்த வழியா பார்த்துட்டு போய் சேர்ற போட. ஐயோ சாம்பல மாட்டாய் மச்சா. தாம்பரம் மட்டும் இல்ல, பொண்ணு கல்யாணம் முயாமலே இருக்குது 6 மாசம். கல்யாணம் பாச்சியா எங்களை ஏன்டா அசிங்கப்படுறது? இப்பதான் 3 மாசம் முன்னாடி. டேய் கல்யாணம் 3 மாசம் ஆச்சா, முயாமுக்கு 6 மாசமா? அதுக்கு மேல ஆயிடுச்சு கொஞ்சம். ஒப்பந்தாமல மாத்திருக்கோம் அப்படியே நில்லு. சரி, ஒப்புதாமல மாத்தியாச்சு. ஆமா முடிஞ்சு போச்சுடா. மாமா போலாம் போலாம். நீங்கள் எப்படி சொன்னால் நாங்க எங்களுக்கு எப்படி பயிர் வைக்கணும் தெரியும். நீ போ. கல்யாணம் பண்றது நமக்கு தெரியாதா? நம்ம கல்யாணம் பண்றது தெரியாதா? தங்கையை திருமணம் முடிப்பது எனக்கு தெரியல. போடா கல்யாணம் பண்ண தெரியும். நீ போயோ. தங்கை தேன் கொட்டை கொம்பு தேனுக்கு ஆசைப்படுறியே. மனக்கல்ல கட்டி இருக்கும். இப்ப மடம் எப்படி ஏற முடியும்? ஆமா என் தங்கச்சி கொம்பு தேனு. என் தங்கையை பெரிய பணக்காரன் கொடுக்க போறேன். மாமா பாதி ஒன்றும் எனக்கு தெரியாது. நீ குடகரன்னு சொன்னாதான் எங்க பாட்டுக்கு நீ புள்ள குடகரன்னு சொன்னியே. குட்டி குட்டி கொஞ்சம் மாதிரி புத்தி குட்டி ஆட்டுக்குட்டி தரேன்னு சொன்னியே. குட்டாதான் விடுவேன். குட்டி தரேன். சரியா? நீ ஏது மாமா அவனுக்கு குட்டி தரந்தானல, எனக்கு உங்க தங்கச்சி குட்டியை தாங்க. கூட்டி தரணும். சரி எதை கேக்குறான்? உனக்கே எனக்கு கொடுக்க விருப்பம் ஐயோ பாவம் வந்தா உனக்கு எனக்கு யாருக்கு உனக்கு தங்கச்சி?
என்னப்பா ஏமா அப்பல சொல்லாதப்பா மாப்பிள்ளை பா நான் மாப்பிள்ளை. ஏங்க உன நபிதா ராஜா எனக்கு பொண்ணு போய் தெரிஞ்சுக்கோ நான் செஞ்சியா பேச விருப்பம் இல்ல ஐயோ உங்ககிட்ட பேச பொண்ணு என்ன உங்க செய்ய? இல்ல என்ன செய்யலாம் பேத்தியா என்ன செய்யலாமா அழகான மாப்பிள்ளை 32 லட்சம் படிந்தவன் ஏன்னா பஞ்ச பாடு நடைபெறந்தவன் எல்லாம் பெருமைக்குரிய ஆளு எப்படின்னா இவன் தலைமையில கட்டி விட்டுடலாம் பொண்ணு ஏன்னா இவரு கருப்பு கரையாளுங்கிறாரா இவன் வச்சு மண்ண செவல் கிடக்கு போகுது இவனை பேச விட்டா இன்னைக்கு எல்லாம் பேசி அவன் மானத்தை வாங்கிடுவாங்க கருமூத்தியா தலையில கட்ட பாக்குறியா பொண்ணு ஆனா உனக்கு எனக்கு கொடுக்க விருப்பம் தான் என்ன செய்யலாம் எனக்கு தமிழ் புரியலை அட, எப்படி வந்து? ஏதோ புடுங்கலான்னு தான் பார்த்தேன். அண்ணா பலராம சக்கரவர்த்தியான ஒப்பந்தங்களை மாத்திட்டாரு. அது முடியாது போலாம். அம்மா ராஜா இங்க வா சொல்லியாச்சு என்ன பண்ண போற? தெரிஞ்சுட்டு போறியா? இங்க பார் போய்க்கோ. உனக்கு பொண்ணு கிடையாது ஏன் என்ன சொன்னிய என் பொண்ணு கருப்புன்னியா ஏய் கருப்பு தான் நெருப்பு அதுல அது மட்டும் இல்ல அது வேற ஒரே ஒரு பொண்ணு அது நல்லா இல்ல எங்க மேல இருக்குன்னியா நீ வேற என்னடா அகல கடிச்சிக்கிற? அவன் ஏதோ பூ மாதிரி கா மாதிரி சொல்லிட்டு போனான். இவன் விளக்கமா சொல்லுங்க. நான் இடம் மறுப்புன்னு சொன்னா அதான் சொல்லுங்கடா யாருமா படிக்குது நீ எங்க மேல அது அப்போ இப்ப சென்ட்டு நல்ல வாசனை வண்டியில போட. மாமா நீங்கள் இப்படியே பேசிக் கொண்டிருந்தால் எனக்கு கோவம் வந்துவிடும் கோவம் வந்தா என் கோவத்தை பத்தி தெரியாது என்ன பண்ணுவ உன் தங்கை எனக்கு திருமணம் செய்து விட்டால் இங்கேயே நான் செத்துருவேன் ஐயோ வேண்டாம். நான் செத்துருவியா உயிரை விடக்கூடிய அளவுக்கு என் தங்கையின் மீது அவ்வளவு பார்த்தமா? அவ்வளோ வெறியாக இருக்கின்றேன் அப்படின்னா நான் சொல்ற வேலை செய்யறியா? காதல் வெறியாக இருக்கின்றேன் நான் சொல்ற வேலை செய்யறியா? என்ன ஆடு மாடு ஓட்டணுமா இல்ல பட்டி திறக்கணுமா இல்ல என்ன திருடணுமா ஏடே நீ இளவரசன். ஆடு மேய்க்க தேவல, பட்டியும் திறக்க தேவல. என்ன வேலை பட்டு செஞ்சு முடிச்சுட்டு போறேன் 1000 முறை கரத்தை கட்டிண்டு தோப்பலாம் உட்காந்து போடணும். சோப்பு கரணமா ஆமா கரணம் போடாத. டேய். தோப்பலாம் போடு. தோப்பம் சோப்பனம் தோப்பு கரணம் அது பேரு அதான் கரணம் தோப்பு கரணம் அது பேரு டேய் தோப்பலாம் இல்ல கல்யாணத்துக்கு தோப்பு வந்து என்ன சம்பந்தம் டேய் சரி அது விடு. ரெண்டு காதி இப்படி காதல் பிடிச்சு காலை பிடித்துக் கொண்டு முட்டிக்கால் தோப்பலாம் போடணும். ஆமா அப்புறம் அது 1000. இது 1000 1000 சாஸ்தாகமே காலில் விழணும். ஏப்பா இதெல்லாம் பண்ணிட்டா நான் எப்படி இருக்கத்தியா இதை செய்தின்னா உனக்கு வீரம் இருக்கிறது அப்படின்னு பார்த்து உன் வீரத்தை பார்த்து பொண்ணு ஒரு கொடுக்க. 5 ஏக்கரை இது ஒரு 10 ஏக்கரை இது கொண்டா நான் கூத்துட்டு வேணா வாங்க ஏய் 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 இதெல்லாம் பண்ணாதான் உன் முட்டி சாங்காக்குதான் செக்கப் பண்ணு இல்லடா இது முட்டி அப்ப கிடையாது போடுங்க மாமா தோப்பு கரணம் போட்டா தருவதாக இல்ல நீ போறியா இல்ல நான் போட்டுமா ஏன் உனக்கு என்ன ஒண்ணு? வேற என்ன கட்டிட்டு நானு சரி தோப்பு கரணம் போடுங்க டேய் கால்ல போமா மதுவா 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 டேய் தோப்பு கரணம் என்ன நான் ராஜா ஏய் ஏன்னா எங்க மாமா எங்கனா ஆடு மாடு மொய்க்கும் போது எங்கனா பயிரை விட்டு மேய்ச்சிட்டு இருப்பாரு சரி அந்த சம்சாரி பார்த்து என்ன ஆடு விட மேய்ச்சல் பண்ணி கிட்ட போறீ என்ன இல்ல மாமா சம்சாரி பார்த்து அங்க பார்த்து தோப்பு டேய் நீ தானே மேய்ச்சா ஏன் சுத்தி தோப்பு கரணம் போனா நீ போட்டு இருப்ப உனக்கு பழக்கம் இருக்குது பழக்கம் வந்திருக்கோம் நான் ராஜா விட்டு கண்டுபிடி எனக்கு எப்படி பழக்கம் இருக்கு எனக்கு எப்படி போட தெரியும் தெரியுதா நீ கொஞ்சம் போட்டு வாங்குங்களா போட இவன் சொல்ற மாதிரி நான் தோப்பு கரணம் போட்டு இவன் காலில் வந்து நான் பொண்ணு கொடுத்தேன்னா ஆமா நாளைக்கு என்ன சொல்லுவான்? என்ன காலில் விந்தா உங்க அண்ணன் எனக்கு பொண்ணு கொடுத்தாண்டி. ஒரு சண்டை வந்தா அப்படினால சரி நீங்க போங்க மாதவா ஐயா தோப்பக்காரன் எப்படி போடுறது எனக்கு குருவாக இருந்து நீங்க தான் சொல்லி தர வேண்டும் அப்படியா ஆமா தப்பு கிடையாது முதல் தோப்பலாம் இப்படி கை வச்சுக்கினே கை கட்டிக்கிட்டு இந்த பேரு உட்காந்து உட்காந்து இவ்வளவு தோப்பக்காரமா இப்படி உட்காந்து இருந்தா 1000மா இத ஒண்ணு அது தொலைச்சு நீ போறியா இல்ல நான் போட்டு கட்டி போட்டுமா யாரு உன்ன உன்ன சொல்லுங்க யாரவன் இவன சொல்லுங்க சாமியாரா இவனை சொல்றியா? பாவம் கட்டி மட்டும் நான் பூசி வரையே சரியா செய்ய சொல்லி போடா அவனுக்கு பூசவே தெரியாங்க இது போல ஒரு முறை போட்டா 1000 வந்துரும் ஒரு முறை இல்ல இதே மாதிரி 1000 முறை எழுந்து போடலாம் கோபி நீ எனக்கு பதில் போறியாடா கிளம்ப இது போல 1000 அடுத்தது 2000 முறை அடுத்து 1000 இப்படி ரெண்டு காதி புடிச்சுக்கணும் முட்டிதார் முட்டி வந்து போத்த கும் ஓமா டும் கும் டும்
கொம்பு. இது இது எளிமையாக வரும். எப்படி? காது பத்தி ஓத்தாகும் அம்மாவும் தானே வந்துடும். அது இப்ப நம்பி போச்சா? நீ தானே சொன்ன. நான் சத்தம் விட்டேன். அந்த சத்தம் எப்படி வரணும்? நான் எப்படி பண்ணணும்? டமால் டமால் வரணும். அடி கிட்டி ரத்தம் தெளிக்கணும். இங்க அங்க பல்ல வரணும். இங்க தானே இதுல தானே ஏறினதுல இதுவே கொஞ்சம் நல்லா இருக்குது. சோசோலானு கேட்டு வந்தாதா? சரி அதை விடு. மூணாவதாக பருத்து தோபம் பண்ணணும். எப்படியே இப்படி நல்லா 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 இரு. காலங்காடி கால வித்துக்கிற கட்டின மனைவிக்கு துரோகம் செய்யாமல் சிறுதுரப்போடு இன்னொரு பிள்ளையை படுத்துக்கிட்டு சுகமாக வாழ்ந்தது. நீ எல்லாத்தையும் ஒத்துக்கிற. கட்டின மனைக்கு துரோகம் பெரிய நான் செய்வேன். நான் உன்ன செய்வேன்றேன். நீ என்ன செய்வாய்? எவ்வளவு கரு இருந்தாலும் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு போட்டு காமிச்சா சொல்லிட்டு எப்ப ஒண்ணு திரும்ப மாத்துக்கிறேன். மாமா போட நான் சொன்னேன். போடாப்பா நான் மாத்துக்கிறேன். நேரம் ஆகுது. சரி பாத்து அங்க அண்ணா காத்திருப்பாரு. பரவாயில்ல. அண்ணா பலராம காத்திருப்பாரு. பாடா மாமா நான் சொல்றேனா கிளம்ப போலாம் நம்ம. ஓ நான் நிக்கிறேன். போறியா? போடுறேன். அது என்றது யாரு? நான் எண்ண மாட்டேன். நானும் என்ன முடியும்? என்றதுக்கு ஒரு ஆளை வைக்கிறேன். யார் அது? என் காவலன். மாமா இப்பதான் போறான்னு சொன்ன மாமா. அவன் தான் எண்ணிக்கையாள மாமா. எனக்கு புள்ளியா வந்தான். அவன் பயசு நினைக்காத நல்ல மனுஷன். எத்தனை வருஷம் உள்ளத்திலே வைத்துக் கொண்டிருப்பான். நல்லதுனாலும் உள்ளத்துல இருந்தா கெட்டதுனால உள்ளத்துல வச்சுக்கிறான். கம்பெனி கணக்கு வழங்க பாக்குறவன் அவனா 9 மணி நேரம் சண்டை போட்டு நான் கணக்கு பார்க்கணும். இப்ப அவன் தான் பண்ணணுமா? ஐயா வணக்கம். மூர்த்தி பி மூர்த்தி கொஞ்சம் கணக்கண்டியா? என்னப்பா இங்க வச்சுக்கோ. சரி இங்க வச்சுக்கோ. சரி போட சொல்றேன். நீ பகவானோ முந்துக்காக தான் பாக்குறேன். இப்ப எனக்காக என் முகத்தை பாரு. யோ ஏங்க சன்னியாசி போடு. என்ன போடணும்? என்ன பண்ணலாம்? போறணும் என்னணும். என்ன பண்ணா என்னங்கய்யா? சரி கணக்கு போடுங்க. நான் கணக்கு போறேன். போ மாமா போடட்டுமா? போறியா? நேரமாக நான் போடுமா? மாமா நந்த கோபன் மகன வந்த கோவிந்தனி மனோ பொண்ணு கட்டிக்கிறீங்க. மாமா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு போங்க. எங்கயா போறீங்க? ஓ முடிஞ்சு போச்சா? பொண்ணு கூட்டாரு போறீங்களா? அப்படியா? அதுக்குள்ள கேள்வி அப்படி ஏங்க கட்டி போவேன் பொண்ணு? அது கூட இல்லையோ இந்த ஆளு மூட்டி செத்து நாட்டா அப்படியே கால கட்டி போய் கட்டு சொல்ற மாதிரி பேஜார் பண்ணிட்டு உட்காந்துக்கிறேன். சரி வா மாமா பட்டு பட்டு போடுறேன். பட்டு பட்டு போடுறேன். வா ஒரு பட்டு பட்டு போடு. என்னாச்சு? ஒண்ணு முக்கா அரிக்கா அவங்க உனக்கு ஐயா
இம்மா நேரம் போட்டது ஒண்ணே முக்காதான். அரிக்கா ஒண்ணே முக்கா அரிக்கா ஒண்ணே முக்கா தானே போட்டேன் நானு. அரிக்கா என்ன தோப்பளத்துல போய் எப்படி கணக்கு அது அறிக்கை கூட அரிக்கா எப்படி வரும்? நீ எவன் நிறைய தான் போட்ட. ஆமா கேளுங்கம்மா. ஆனா அதுல ஒரு கணக்கு நான் எப்பவுமே கணக்குல கரெக்டா போடணும். என்ன கணக்கு சொல்றாரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுது போட்டாவோட கரெக்டா துல்லியமா பூஞ்சி நிக்கணும். உன்னை பத்தி எனக்கு தெரியாது. அவன் 500 ரூபாய் 500 ரூபாய் மீறு தோன்றான் அது தெரியும். அது மாதிரி நான் கிடையாது. இதெல்லாம் தப்பு கிடையாது. எப்படி தெரியுமா? ரெண்டு பேரும் பாண்டது எனக்கு தெரியும். முதல்ல போட்டாரு முதல் தோப்பலம் சொல்லலாம். அது எங்க ஊரு விநாயகர் தூக்கி குத்துட்டேன். ஓ சாமி பிள்ளையார் முதல் தெய்வம். முதல் தெய்வம் பிள்ளையாருக்கு, ரெண்டாவது தோப்பலம் விநாயகருக்கு, மூணாவது தோப்பலம் கணேச் இருக்கு. விநாயகர் ஒண்ணுதானே, ஒரே இதெல்லாம் வேற வேறவா? ஒரே தெய்வம் தான். குத்துட்டா உங்களுக்கு எல்லாம் பரவாயில்லையா? அப்புறம் ரெண்டாவது அப்புறமா போட்டாரு. அப்புறம் இன்னொரு தோப்பலம் எங்க ஊரு மாரியாத்தாவுக்கு காவல் தெய்வம், கங்கம்மாவுக்கு, பொன்னிமாவுக்கு, சரோஜாவுக்கு, சாவித்திரிக்கு, முனிமாவுக்கு, ரேவதி, சரோஜா, சாவித்ரி, சுமித்ரா இதெல்லாம் யாரு? ரேவதி இல்ல. பக்கத்து ராசிங்க. பக்கத்து ராசிக்கு நானால தோப்பல் போடணும். அதெல்லாம் எங்க முன்னாடி நினைச்சா சோறு வருமா எனக்கு? பாஞ்சுதான் கொஞ்சம் முன்னாடி நினைச்சா அதெல்லாம் ஒண்ணுதான். அதெல்லாம் என் பக்கத்து அதான் முடியும். பகவானுக்கு ஒண்ணு, பகவானுக்கு ஒண்ணு, எனக்கு ஒன்றரை. உனக்கே ஒன்று, பகவானுக்கே ஒன்றுதான். இவருக்கு ஒன்றியா? ஏன் ஒன்றரை? அது பெரிய கடவுள் குட்டி கடவுள். அது மட்டும் இல்ல, கட்டியார் வேலை செஞ்சது ஒரு பங்கு. ஆமா. இப்ப கணக்குள்ள வேலைக்கு 6 பங்கு. காலையில கணக்கில் அப்படின்னு சேர்த்து சொல்லுவாங்க முடியுது. அதிகமா பேசினா இப்ப 5 பங்கு எடுத்துருவேன். நான் போய் வேணாம், நான் போடுறேன். மாமா ஒரு ஆயிரம் முடிஞ்சு போச்சா? முட்டிக்கால் தோப்பலம் முடிச்சு. எப்படி வாத்தாங்க கும்புதானே? வாத்தா கும்பிடுலையோ புச்சிக்கணும். டும் கும் போடணும். ஆமா வேற எப்படிங்க? வேற எப்படி வேற இல்லை பொண்ணு கிடையாது. கணக்குல இல்லையா கொஞ்சம் கணக்கு கொஞ்சம் யார் குறைய போட்டேன்னா நீ கேட்கறத நான் குத்துறேன். ஏன் கேட்கறதுக்கு கொடுக்குறல? எது கேட்டாலும் எது தரா எது கேட்டாலும் குத்துறேன். எங்க ஊர்ல மங்களான ஒரு பொண்ணுக்கு கரெக்ட் பண்ணி விட்டுறியா? இந்த தோய் பண்ணி முன்னாடி சுத்தி வருங்க. உண்மையை சுத்திதையோ இல்ல பணியோட வேலைக்கு எதனா தண்ணி வேணுமா கேட்டு கேட்டு. அப்படியா? அதான் அது பொண்ணு. ஏய் என்ன பேசிங்க? பை இது மேல போட முடிய மேல பை கூட்டி அனுப்பிச்சிடுறேன். இல்ல உனக்கு வீடியோ அப்ப அந்த பொண்ணு குத்தா உங்களுக்கு கரெக்ட் பண்ணிடுறேன். அந்த பொண்ணு உந்து நீ எதை கூட்டி பண்ண? ஏன் உனக்கு கூட்டுறேன்? கணக்கு சரி கொஞ்சம் பாத்துறியா? பாத்துமா இதே போய் நான் தெம்பா போடுவேன். நான் சொன்னேன் வேற பைத்தியம். நான் போடவே இல்லை. வெண்டாய் போனா சந்தேகப்பட மாட்டேன். மங்களம் அவ்வளோ அவசரமாக தெரியும். இப்போ அவன் வேலை ஆகட்டும். மாமா நான் யார் உனக்கு அத்தை மக நான் இருக்கேன். அது மட்டும் நல்ல இருக்கேன். எப்படி வரும்? நேத்துக்கா அவன் இப்பதான் உட்கார்ந்தான், அதுக்குள்ள எப்படி வந்துடும்? முன்னாடியே போட்டோ இதெல்லாம் வந்து பைத்துல இருந்தது. இந்த பைத்துல இருந்து இப்பதான் சீக்கிரம் கொஞ்சமா இனிமேல் அவனுக்கு வீயாது உனக்கு வீயாது. அத்தை மக நான் இருக்கேன். அது மட்டும் நல்ல இருக்கேன். என்னாச்சு சொல்லுங்க. 82 வந்துச்சுங்க. 2000 ஆகி போச்சு. 2000 முடிஞ்சு போச்சு. காலைல வீடு சாஸ்தாங்கமா கால்ல வீடு. யார் மாமா என் கால் வேணுமா? ஆமா அவரு கை வாங்குறே. பொண்ணுக்கு மாமா இவ்வளவு கஷ்டப்படுறே எதனா? எதுங்க? மாறன் கனையாலே மனம்
சொன்னது 3000 தானே? ஆமா ஏன் இருந்தாலும் நம்ம போட்டு அதிகமா போட்டாங்க. அந்த தண்டனை போதுமா? மாமா முடிச்சா எல்லாரும் கேளுங்க. யாராகிற ஒப்புத்தாம்பல மாற்றிய பிறகு ஒருத்தர் பொண்ணு கூட்டியா வெஞ்சாட்டாங்கன்னா இந்த தண்டனை கொடுங்க. ஒருத்தரும் உங்ககிட்ட வர மாட்டாங்க. போய் விட அட மரியாதையாக வந்த வழியே மறையோடி போவாய் புரியாய் நின்றான மரியாதை அண்ணா பலராம சக்கரவர்த்தியானவர் ஒப்புத்தாம்பல மாற்றி விட்டார். ஒண்ணு நடக்காது. வந்தவன் சேர்றான். கோபுரம் போட்டது எதுக்கு? பொண்ணை கேட்டது பாருங்க தண்டனை. அப்போ பொண்ணு கிடையாது, பண்ணுதான் சுண்ணு போ. அப்போ தாம்பளை மாத்திர பொண்ணை கேட்டதுக்கு அதுக்கு உனக்கு தண்டனை. இந்த பட்டை தீர்த்து திருப்பியா ஜடே நம்ம போட்டுங்க வீட்டுக்கு போயிங்க. பொண்ணு தர மாட்டேங்க. கிடையாது, போடா. பொண்ணு தர மாட்டேன். முடியாது. சும்மா எல்லாம் அப்படின்னா உண்மையிலே நாங்க பொண்ணு கூட தான் வந்துருவோம். அப்ப மாமா அது தங்கச்சி கூட்டு கூட தான் வந்தாரு. அப்ப சும்மா விளையாட்டு விளையாட போய் திரு சொல்லு. விட்டு பெரியப்பா புரியுதுமாப்பா. புரியுதுமா? புரிச்சு மாமா நிச்சயமா சரியா தர மாட்டியா? முடியாது முடியாது முடியாது. நிச்சயமாக சத்தியமாக நீ எப்போது உன் தங்கை தரமாட்டேன்னு சொன்னியோ உன் பாதார விதத்திலே உயிரை பற்றி சொல்கிறேன். மனதே கலங்காதே. இங்கே வந்தது மெத்த விஜயம் மகிழ்ந்திடுவேன். சந்தோஷம். சந்தோஷமா? உன்னை தேடிதான் நான் வந்தேன். என் தங்கை உனக்கு கொடுக்கணும் தான் வந்தேன். ஏன் இந்த வேலை செய்யுது தெரியுமா? சும்மா வந்து கூடவே தங்கச்சி இருந்தா நான் கூட்டிக்கோ போய் ஏதாவது ஏன் இவ்வளவு வேலை வேணும் தெரியுமா? என் தங்கையின் மீதிலே உனக்கு எந்த அளவுக்கு அன்பு இருக்குது. அப்படி சும்மா பரிசு சும்மா கொஞ்சம் தான் பரிசு கொஞ்சம் அதான் ஒரு 3500 போயிடுச்சு. சரி என்ன தெரியுமா? இந்த ரைவதிகர் சேனலை அமர்ந்து நமச்சிவாயா என்ற 5 எழுத்து மந்திரத்தில் உபதேசித்து பண்றேன். எங்க அண்ணா வருவார். மாமா நீ சொல்லதெல்லாம் தெரியுற. ஆனா மந்திரத்தை மட்டும் மாத்திக்கிறேன். என்ன மந்திரம்? நமச்சிவாயா 5 எழுத்து மந்திரம் வேண்டாம். சுபாயித்திரா இந்த 5 எழுத்து மந்திரம் சொல்றேன். சொன்னேன். இந்த 5 எழுத்து மந்திரம் சொன்னாச்சியா உனக்கு இன்னொரு 5 எழுத்து மந்திரம் படிச்சிரும். என்ன மந்திரம்? தாலை பூ டும். தும்முவானுமா? பெரியவர் தெரிஞ்சா தலை பூடும் உங்களுக்கு. நான் நம்பிச்சிட்டு சொல்றேன். உட்கார் உட்கார் பாதி. அண்ணா அண்ணா சும்மா இருக்கிறீர். அண்ணா குறித்து பகிர்ந்து வழக்கம் அல்லவா? ஆமாண்டா. அது இங்கே ஏன் மறந்து போயிட்டியா? மறந்து பிடிக்கிறீங்க. கண்ணா ஞாபகம் இல்லப்பா. என்ன செய்யற? எதுகுலவாசிகள் அழைத்துக் கொண்ட வைவதிகர் சாரலே வந்து சேரு. நான் போய் தங்கை ஆட்சின்னு வரேன். இந்த வருடம் இங்க இருக்கு. அடுத்த வருடம் உங்க வீட்டுக்கார வீட்டுக்கு போயிடு. மாமியார் வீட்டுக்கு. இந்த வருடத்திலே ரைவதிகர் மலை சாரலே தேவேந்திர கொடுத்து பகிர்ந்துள்ள அது இன்றுதான். அப்படியே நீங்க சரிமாங்களா இருங்க போல கொண்டாடி வாங்கடி இங்க ரைவதிகர் மலை சாரலே ரொம்ப நாள் ஆகி போச்சு. இல்ல போதாரெல்லாம் நிறைய இருக்கு. முள்ளு போதாரு இருக்கா? ஏன்னா தோட்டமுள்ள மாட்டிட்டு இருக்கோம். தோட்டத்துல புடிச்சிட்டு இருக்கோம். இது அடிக்குது. இல்ல இல்ல காத்துல சொல்லுமா? தெரியும். அப்படியே போடலாமா? போறேன் நான் அடிப்பா. ஏங்க பாரு போறேன்.
சொன்னா இல்ல பகவானே? என்ன சொன்ன? நலை வச்சு பொண்ணு கூப்பிட்டாருன்னு சொன்னேன். வந்தது காட்டுறது சைடிங் செய்து பாருங்க, குண்டு வச்சுக்கிட்டு. போமா. இந்த ரைவதிகிரி மலையேறி வரத்திலே எதுகுல மக்கள் அனைவரும் பொங்கல் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பொங்கல் வைத்திருக்கிறார்கள். இந்த மலையேறி வரத்தை சுற்றி வரலாமா? என்ன விலை? அருமையான ஒரு சாது அமர்ந்து கொண்டிருக்கிறார். தம்பி கண்ணா, கண்ணா, தம்பி கோபாலா இங்கே வருவாய். இந்த சாது வந்ததே தம்பி கண்ணா, என்ன சொல்ல ஒண்ணும் புரியல எனக்கு. இந்த ரைவதிகிரி மலையடி வாரத்தை சுற்றி வரும் நேரத்திலே ஒரு புரியுது. இவரை பார்த்தால் அந்த கைலை வைத்தலே கொல்லலாம். இன்னவரை பார்த்தால் கண்ணுக்கு தெரியுது முக்கால் நாரியா விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுக்கு சரியான தோற்றம் அளிக்கிறார். அவரை போல தெரியுது. அதனால என்ன சொல்றேன், என்ன பண்ண சொல்றேன், நாம் இருவரும் வணங்கலாமா? நீ வேணா வணங்கிக்கோ, என்ன செய்ய சொல்றேன்? வணங்கடா. அஞ்சாயாமி ஜன்னா வார்த்தை சொல்லிரே என் அண்ணா. சரியில்லை. பெரியாளா? பெரியாள் சித்தாளா? நான் மேஸ்திரி. அண்ணா, அவன் யார் தெரியுமா? யாரு? அவன் எப்ப வந்து சாமியார் தெரியுமா? வேண்டாலும் சொல்றேன். சாமியில ஆசாமி. ஆசாமி திருவிழா எங்கனா நடக்குதுன்னா இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. ஊருக்கு வந்துருவாங்க 4-5 பேர். 4-5 பேர் வந்து என்ன தெரியுமா? அரகரா அரகரா சிவசிவையன் அஞ்சலிகளை மாதிரி எடுப்பான், அகப்பட்டதை கொண்டாட்டம் பிடிப்பான். அரகரா சிவசிவா என்பா. யாருன்னா ஒரு பொம்பளை நல்லா இருந்தா போதும், ஏமாந்தவங்களா இருந்தா அப்படியே நவுத்தி மூடுவான். அப்படியே ஒருத்தர் சாமியார் அவர் மூர்த்தம் பாருங்க, அது வேற ஆள் இல்லடா. சரி, இப்போ என்ன பண்ண சொல்றேன், அவன் நான் வணங்குறேன்னா முதல்ல அவனை கொஞ்சம் பரிசோதனை பார்க்கணும். சோதனை பண்ண போறியா? சோதனை பண்ணணும். என்ன சோதனை? இங்க போய் எட்டி ஒதுக்கி போறேன். சாமியார் போய் யாருன்னா அடிப்பாங்களா ஒதுப்பாங்களா? ஒரு கல்லு வச்சு கும்பிடுறேன். ஆமா, அந்த கல்லுல மாடு வந்து உராயுது. என்ன சாமி சம்பந்தம் இருக்கு. அப்ப இவன் சாமியார்னா சும்மாதான் இருக்கணும். கல்லு வேற இது வேறடா. ஜபத்துல இருக்கிறார், கல்ல வலிக்கிறது ஒரு பாத்துறோம். சோதிக்கு போறேன்னா பாத்துங்க, என்ன போட்டு அடிக்கிறீங்களா? போய் அடிக்கிறீங்க. வாசனை வரும் உனக்கு, அப்படியே அந்த வெறியிலே செத்துரு நீ. என்ன பண்ண போற? இந்த வாடா போறேன் இல்லையா? உங்க திருமுகத்திற்காக அந்த துஷ்ட பெயர்களை மன்னிக்கிறேன். என் முகத்தை பாருங்கள். என் நாட்டிலே ஆசிரமம் இருக்கிறது, நீங்க அங்க வந்து தங்குறீங்களா? ஐயோ அப்பா என்ன ஒருவேளை உங்க நாட்டுக்கு வந்தா அப்படியே இவன் தீயோடு கொளுத்துவாங்க. என் மனதிலே ஒரு எண்ணம். முதல்ல சாமியார் போய் உட்கார சொல்லு. என் மனதிலே ஒரு எண்ணம். என்ன பண்ண போற? இந்த முனிவரை நம்முடைய இல்லத்திற்கு அழைத்து சென்று ஆசிரமம் இருக்குல்ல, அதுல விடுத்து ஆசிரமத்திலே அவரை விடுத்து பலிவிடு வேலை செய்யலாம்னு நினைக்கிறேன். செய்ய
தாராளமா செய்யலாம். கேட்டு வரேன். செய். ஆசிரமத்துக்கு வரீங்களா? எனக்கு கை கால அசதியாக இருக்கிறது. ஆசிரமத்தில் தான் இருக்கின்றேன். நானே இருக்கேன். பணிவாட வருது. ஐயோ மன்னன், நாட்டோட வேண்டாம், நீங்க செய்யக்கூடாது. இதோ எல்லாமே இருக்குதா? எப்பா, அவன் அங்க கொடுத்ததே போதும் மனம். இதோ. அவனே மேலே உயிரோடு தீச்சிடுமா அவன். ஏண்டா? நான் மூவருமே வேணான்றாரு. என் மனதிலே ஒரு எண்ணம். நம்முடைய தங்கை இருக்குதே சுமந்திர, அது மட்டும் வந்து பணிமனை வேலை செய்ய வச்சேன். என்ன இருந்தாலும் பெரிய ஆளுன்றது காமிச்சிட்டுனா. ஆமா எப்படியா என்ன பெரிய ஆளுன்றது கரெக்டா சொல்றாரு பாரு. சரியா சொல்றாரு. யோசனை நல்ல ஐடியா. யோசனை பண்றேன். நம்ம தங்கச்சி சுபதிரியை கொண்டாந்து பணிவிட வேலை செய்ய வைக்கலாம்டா. சாமியார் கூட பாரு. கூட்டியாண்டு வரலான்னு பணிவிட வேலைடா. கூட்டியாந்து டேய், சொல்றது விதமா சொல்லு. பணிவிட வேலை கூட்டி வந்து பணிவிடை கூட பெரிய ஆளாகிற நீ எந்த முடிவெடுத்தாலும் சரிதான். ஆனா ஒண்ணு, ஏதாகிலும் இந்த சாமியாரால தப்பு நடந்தா என் பேர் என்ன பண்ணி சொல்ல. ஏய் சரி அவரால என்னடா தவறு நடக்க போகுது? சரி, முதல்ல நம்முடைய தங்கையை பணிவிட வேலை செய்ய சம்பந்தம் நமக்கு கேட்டு வரேன். அவர் கேட்டு வரேன். இரண்டாவது ஒரு 10 நிமிஷம் தங்கை சுமந்திர இருக்குது. உங்க தந்தை இருக்கிறாரா? என்ன வயதாகிறது? 16 வயது. அப்படியே அவளே வரட்டும், அவளே வரட்டும். அப்படியா? கண்ணா கேட்ட நீ போய் நம்ம தங்கையை கூப்பிட்டு வா. யாரு ஒன்னா தங்களுடைய பேசி 3 மாத காலம் ஆகிறது. ஏன் பேசல? கொஞ்சோண்டு தயிர் பால் வெண்ணெய் எப்பவுமே திருடி சாப்பிடுறது பழக்கம். திருடி சாப்பிட்ட தாய் யசோதை சொல்லிட்டான். சீ துஷ்டம் நீ, இதோடு பேசுவதில்லை. பேசல. டேய், நீ போய் கூப்பிட்டு வா. இல்லைங்க நான் பேசி 6 மாசம் 6 வாரம் 6 நாள் 6 மணி நேரம் 6 நிமிஷம் 6 மணி நேரம் ஆகி விட்டதையா. ஏன்பா பேசல? ஒரே ஒரு இட்லி வெய்யண்ணா என் வீட்டு சூத்து குறைஞ்சு போகுது. டேய் டேய் டேய், கொத்துடா. அதான் குறைஞ்சு போகுது. அதனால பேச தெரியல. பேச தெரியாது. சரி தங்கா சுமந்திரா. நல்லா இருக்கிறேம்மா? நல்லா இருக்குதுமா. நல்லா இருக்குது. நீ செய்யற வேலை கூப்பிட்டாலும் நானு லக்காடி பேங்க்ல போய் கூப்பிட்டு வாடோம்னா ஒருத்த 3 மாசம் ஆச்சு பேசணும்னா ஒருத்த 6 மாசம் ஆச்சு. கணக்கில்லாத வேற சொன்னான். அவங்க நானும் போய் பேசுறேன். அப்பா எனக்கு அது என்ன குழந்தை இந்த வருஷம் இருக்குது, மாமியார் வீட்டுக்கு போயிடும். அதனால பார்க்க போறோமா? அது வந்து இந்த சாமியார் வைவதி வராச்சாரல்லே அடித்து ஆரவாரம் பண்ண இவன் வீட்டுக்கு அடங்கல ஊருக்கு அடங்கல. எனக்கு தப்பா நினைக்க போறான். உன் வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்லுவான். என் பேர்ல போய் சொல்லுவான். உன் வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு உன்னை குறை சொல்லுவான். அதுக்காக உங்களுக்கு நீ நல்லவன்டா. நீ எல்லாமே உங்களுக்கு தான். தங்கா ஆமா, நம்முடைய இல்லத்திலே ஆசிரமத்திலே ஒரு முனிவர் வந்திருக்காரு. சரி என்ன? அண்ணவருக்கு பணிவிடை வேலை செய்யணும். நான் செய்ய வேண்டுமா? ஏனென்றால் நம்முடைய அத்தை குந்தமா தேவி தூர்வாச மகா முனிவருக்கு பணிவிடை வேலை செய்து நல்ல பலன் அடைஞ்சிருக்குது. அது போல பயபக்தியோடு பணிவிடை செய்யணுமா? ஆகட்டும். அம்மா நீ அங்க போய் நல்லா பணிவிடை வேலை செஞ்சு சரிப்பா. நம்ம பேரவை முன்னுக்கு கொண்டாந்துடணும். என்னடா இது? நீ போய் நல்லா சாப்பிட்டு போ. 10 மாசத்துல பாக்குற மாதிரி போட. பாதா கண்ணு பாடு. பாதா கண்ணு